வாடிக்கையாளர்களுக்காக லாஷப்பில் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லி கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறக்கப்பட்டுள்ளன. வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்று கடமைகளிலிருந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் விலகல். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருபோதும் சோரம் போகவில்லை என்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். பினராயி விஜயன் தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராக காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம். கொரோனா ஒழிப்புக்கு 10.3 பில்லியன் நிதியை கோரியது ஐநா சபை. உயிர் பாதுகாப்பு விதிமுறைகளை ஜொஃப்ரா ஆட்சியர் மீறியமை பாரிய அனர்த்தம் என அஷ்லி ஜெயில்ஸ் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவில் முன்னெடுக்கப்படும் கொரோனா தொற்று தொடர்பான கடமைகளில் இருந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் விலகியுள்ளனர். அண்மையில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராட்சி வெளியிட்ட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தே பொது சுகாதார பரிசோதகர்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்காவில் கண்டறியப்படும் கொரோனா தொற்று தொடர்பான பிந்திய தகவல்களை பகிரங்கப்படுத்துவதால் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி குறிப்பிட்டிருந்தார். சுகாதார அமைச்சின் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு வெளியிடும் வகையில் COVID-19 தொற்று தொடர்பான அனைத்து கடமைகளிலிருந்தும் விலகுவதற்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் தீர்மானித்துள்ளார்கள். பொது சுகாதார பரிசோதகர்கள் COVID-19 தொற்று தொடர்பான கடமைகளில் ஈடுபடுவதால் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக சுகாதார அமைச்சர் கருதுவதால் அந்த பணிகளிலிருந்து இன்று நண்பகல் 12 மணி முதல் விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் கூறியுள்ளார்கள். எதிர்காலத்தில் கொரோனா தொற்று தொடர்பான தகவல்களை பொது சுகாதார பரிசோதகர்கள் ஊடகங்களுக்கு வெளியிடுவதை தவிர்ப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது தீர்மானம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியத்தின் தலைவர் MGU ரோஹன தெரிவித்துள்ளார். பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியத்தின் நிறைவேற்று பேரவை இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் மாவட்ட பிரதிநிதிகளின் நாளைய சந்திப்பின் பின்னர் மேலதிக தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். சட்ட ரீதியான பாதுகாப்பு இன்றி தாம் கடமைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்க முடியாது எனவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகிய நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 5 பூர்ண குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2012 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு கூறியுள்ளது. ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றுக்கு இலக்கானவர்களில் வெளிநாட்டவர் ஒருவர் இன்று குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு கூறியுள்ளது. தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலை மற்றும் இரணுவில வைத்தியசாலை ஆகியவற்றிலிருந்து தலா 2 மினுவங்குடை ஆதார வைத்தியசாலையிலிருந்து ஒருவரும் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள 9 வைத்தியசாலைகளில் 664 பேர் கொரோனா தொற்றுடன் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் 13 கொரோனா தொற்று நோயாளர்கள் கண்டறியப்பட்டதுடன் அவர்களில் 4 கட்டாரிலிருந்து நாடு திரும்பியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்தில் கண்டறியப்பட்ட கொரோனா தொற்று நோயாளர்களுடன் நெருக்கமாக பழகிய 8 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்தில் மொத்தமாக 355 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 2687 பேர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு கூறியுள்ளது. COVID-19 வைரஸ் அச்சுறுத்தல் வடமாகாணத்தில் கட்டுப்படுத்தும் நோக்குடன் நோய் தொடர்பான விழிப்புணர்வு செயல்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. COVID-19 வைரஸ் அச்சுறுத்தல் மீண்டும் அதிகரித்து வருகின்ற நிலையில் வவுனியா தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தினால் இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் லண்டன் என்ஃபீல்டு நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் நிதி அனுசரணையில் வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் COVID-19 வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ் பேருந்து நிலைய பகுதி, நெல்லூர் ஆலயம் மற்றும் மன்னார் பிரதேச செயலகம், மன்னார் வலய கல்வி அலுவலகம், கிளிநொச்சி பொது நூலகம் ஆகிய இடங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.
யாழ் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் மா பிரதீபன், முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசு அதிபர் க கனகேஸ்வரன், கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன், யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி, நல்லூர் பிரதேச செயலாளர் ஆ எழிலரசி, கரைச்சி பிரதேச செயலாளர் ஆகியோருக்கும் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அவை வடக்கில் உள்ள பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களில் பொதுமக்கள் அதிகமாக வருகின்ற பகுதிகளில் காட்சிப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே வவுனியா மாவட்டத்தில் பொது இடங்கள், அரசு அலுவலகங்கள், பேருந்து நிலையங்கள், கடை தெருக்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் இவ்விழிப்புணர்வு சுவரொட்டிகள் அண்மையில் காட்சிப்படுத்தப்பட்டன. வவுனியா தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் யாழ் ஊடக மன்றத்தினர், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருபோதும் சோரம் போவதில்லை என தெரிவிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்சியை பிளவுபடுத்துவதற்காகவே சுயேட்சை வேட்பாளர்கள் களம் இறக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார் முருகன் பகுதியில் நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய செல்வம் அடைக்கலநாதன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவறு செய்தால் அதனை தட்டி கேட்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துகின்ற, அதற்கு ஆணிவேராக இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் நீங்கள் ஒரு காலம் சளைக்க மாட்டீர்கள். இந்த சாடையாக மன சஞ்சலப்படுகின்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து கூற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கு. நீங்க அடிச்சு சண்டை பிடிச்சு நீ இப்படி போகக்கூடாது ஆக்களை மாத்துங்க. இந்த தேர்தல் முடிய அந்த சுயேட்சைகள் எல்லாம் அங்கே போனோன்னு தெரியாது, அதெல்லாம் காணாம போயிடும். விக்னேஸ்வரன் ஐயாலாம் அங்கே போயிடுவேன். நான் யாரையும் தாக்கி பேசுகிற பழக்கம் எனக்கு இல்லை. இருந்தாலும் ஆதங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைக்கப் போகிறார். எப்படி ஆயுத போராட்டத்தை மௌனிப்பதற்காக உலக நாடுகளோடு சேர்ந்து அந்த சதியை செய்தார்களோ, அதே போல இந்த ஆயுத போராட்டத்தின் எழுச்சியிலே உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து நாசம் பண்ணுவதற்கான திட்டத்தை பல பேரை களமுறைக்கி நாசம் பண்ணுவதற்கான சதி முயற்சியை எப்படி எங்களுடைய மக்களை அழித்தார்களோ இந்த மஹிந்த ராஜபக்சையும் இன்றைக்கு இருக்கின்ற ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சையும் எப்படி கொத்து கொத்தாக எங்களுடைய மக்களை கொண்டு குவித்தார்களோ, அதே நிலைமை போல எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த அற்ப சொற்ப ஆசைகளுக்காக ஆசைப்படுகின்ற சுயேட்சை குழுக்களையும் ஏனையவர்களையும் இறக்கி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழிக்கின்ற போது எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற, எங்களுக்காக தட்டி கேட்கின்ற யாருமே இருக்க மாட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உள்ளிட்ட தமிழ் தலைமைகள் சுயாட்சியை மாத்திரமே இலக்காக கொண்டு செயல்பட்டதாக தெரிவிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் MHM ஹாரிஸ் தமிழ் மக்களின் அபிவிருத்திகள் குறித்து எவரும் சிந்திக்கவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார். அம்பாறை காரைதீவு பிரதேசத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட MHM ஹாரிஸ் தமது சமூக மக்களை முஸ்லிம் தலைமைகளை வேறு திசையில் வழிநடத்துவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். நில உரிமை சம்பந்தப்பட்ட விடயத்தில் இவ்வளவு அபிவிருத்தியையும் நாங்கள் செய்து வருகின்றோம். ஆனால் நில உரிமை விடயத்தில் நாங்கள் கவனமாக இருந்தால் அதில் இந்த முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்த அபிவிருத்தியை சேர்த்து நிலத்தின் உரிமையை இழந்து ஒரு அனாதையான சமூகமாக மாறிவிடும். இதனை அந்த சக்தியில் அதை பற்றி பேச மாட்டார். அதற்காக நாங்கள் கொடுத்திருக்கின்ற முன்னுரிமை இவ்வளவு கருணாமான், கோடீஸ்வரன் இவ்வளவு பேர் வந்து கத்தியும் இதற்காக ஹரிஸ் எம்பி தான் தடுக்கார் அவர் தான் எதிராக சொல்லியும் கூட என்ன இந்த நாட்டில் ஒரு வகையாக தமிழ் மக்களுக்கான எதிரான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் கூட எங்களுடைய அரசியல் எதிரிகள் அதை மறைத்து மக்களை அபிவிருத்தி என்ற வேறு திசைக்கு கொண்டு செல்ல போகின்றார். உங்களுக்கு எல்லோரும் தெரியும், இன்றைக்கு தமிழ் மக்கள் 70 வருட காலமாக எந்த ஒரு பார்லமெண்ட் தலைமையும் எங்களுக்கு அபிவிருத்தியை பற்றி அவர்கள் போராடவில்லை. பிரபாகரன் கூட தன்னுடைய சுயநிர்ணய உரிமை சுயாட்சியை பற்றி தான் முதலில் அதுதான் தன்னுடைய உயிர் நாடி இலக்கு என்று பேர். அதைத்தான் 90 வயதிலும் சம்பந்தம் தள்ளாத வயதிலும் எனக்கு கல்முனையில் ஒரு கட்டடம் வேணும் அல்ல மட்டக்களப்பில் ஒரு பாரிய நகரம் வேணும் என்று அவர் பேசவில்லை. அவர்கள் தாங்களே ஆளுகின்ற சுயாட்சியையும் அதிகார பதவியை பற்றி பேசுகின்ற ஒரு உச்சக்கட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சமூகத்தின் தலைமைகள் தாங்கள் சமூகத்தை வேறு திசைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு பயங்கர ஆபத்தில் அந்த சமூகத்தை வழிநடாத்தி கொண்டிருக்கிறார்.
வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வன்னி மக்களின் வாக்குகளை சூறையாடி கொழும்பில் பாரிய அளவில் சொத்து சேகரித்திருப்பதாக முன்னாள் பிரதியமைச்சர் பிரபா கணேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்களிலேயே பிரதேசவாதத்தை தூண்டுவதாக தெரிவிக்கும் அவர், நாட்டின் பல பிரதேசங்களிலும் உள்ள தமிழர்களே ஈழ விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தான் ஒரு தமிழன் என்ற வகையிலேயே தேர்தல் களத்தில் குதித்திருப்பதாகவும் முல்லைத்தீவில் மக்கள் சந்திப்பை நடத்திய பிரபா கணேசன் தெரிவித்தார். கடந்த 3 வருட காலமாக நான் வன்னியிலே அதிக நாள் இருந்தேனா அல்லது இங்கே இருக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே அதிக காலம் இருந்தார்களா என்று கணக்கிட்டு பார்த்தால் அவர்கள் கொழும்பில் தான் இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பாரிய அளவிலே கொழும்பிலே சொத்துக்கள் இருக்கின்றன. வன்னி மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு அவர்களினூடாக இன்று பாராளுமன்றத்தில் பாரிய அளவு மோசடிகளை செய்து இன்று அவர்கள் சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பது கொழும்பு மாவட்டத்தில் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வன்னி மாவட்ட மக்கள் முழுமையான முறையிலே எமக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றார்கள். எமது சுவர்கடிகார சின்னத்துக்கு எம்மை பாரிய அளவிலே பாரிய வெற்றியை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பதை பார்த்துத்தான் இந்த எதிர் அரசியல்வாதிகள் இப்பொழுது என்னை வசைப்பாடி கொண்டிருக்கின்றார்கள். என்னை பார்த்து காழ்ப்புணர்ச்சியுடன் என்னை பார்த்து பிரதேசவாதம் பேசுபவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த எங்களது ஆயுத போராட்டத்தின் போது பிரதேசவாதமின்றி நாட்டு முழுவதிலும் இருக்கிற தமிழர்கள் தங்கள் இந்த போராட்டத்துக்கு கரம் கொடுத்திருந்தார்கள். இந்த போராட்டத்திலே அனைத்து மாவட்டத்தை சார்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாவீரர் துயிலும் இல்லங்களில் சென்று பார்த்தால் அங்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களையும் வன்னியை சேர்ந்தவர்களும் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்கள், அதுபோல் நுவரெலியா மாவட்டம், பதுளை மாவட்டம், கொழும்பு போன்ற எல்லா பகுதியிலும் உள்ளவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இன்று மாவீரர்களாகி இருக்கின்றார். ஆனால் அரசியல் ரீதியாக இன்று காழ்ப்புணர்ச்சியுடன் தாங்கள் தோற்கடிக்கப்படுவோம் என்ற அந்த பயத்துடன் இன்று இவர்கள் எனக்கு எதிராக இந்த பிரதேசவாதத்தை தூண்டுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு தமிழன் என்ற முறையிலே தான் நான் இந்த தேர்தல் களத்திலே களமிறங்கியிருக்கேன் என்பதையும் இவர்களுக்கு நான் சொல்லி வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு ஆதரவு வழங்குவதனூடாக முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்று ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் கலாநிதி MP முசமில் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சினை பிரதேசத்தில் நேற்றிரவு நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய கலாநிதி MP முசமில் இந்த வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். கடந்த காலங்களைப் போன்று நாங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. எங்களுடைய அரசாங்கத்துக்கோ பொதுஜன பெரமுனவுக்கோ எங்கள் முஸ்லிம்கள் மக்கள் மீதோ தமிழ் மக்கள் மீதோ எவ்வித கோபமும் அல்ல, எவ்வித சந்தேகமும் அல்ல. முஸ்லிம் தலைமைகளுடன் தான் அவர்களுக்கு வெறுப்பாக உள்ளது. எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற இந்த தேர்தலிலே முஸ்லிம் சமூகங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படக்கூடிய கட்சிகளுடன் தான் நாங்கள் செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்படுவதன் மூலம் எங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் எங்களுடைய தீர்வினைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்ரீலங்கா போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் சந்தேக நபரை பாதுகாப்பதாக கூறி ஆத்திரமடைந்த பிரதேச மக்கள் கொழும்பின் புறநகரான மொரட்டுவ அங்குலான போலீஸ் நிலையம் மீது கல்வீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளனர். அங்குலான பிரதேசம் தொடர்ந்தும் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பில் உள்ள நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட 9 பெண்கள் உட்பட 13 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 11ஆம் திகதி இரவு வீதி தடைக்கு அருகே போலீசாருடன் இடம்பெற்ற வாய்த்தர்க்கத்தை அடுத்து போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அங்குலான பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த நபர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் 3 போலீசார் சந்தேகத்தின் பேரில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். சம்பவம் தொடர்பிலான சாட்சி விசாரணைகள் நேற்றைய தினம் மொரட்டுவை நீதிமன்றத்தில் இடம்பெற்றன. துப்பாக்கி பிரயோகம் தொடர்பிலான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்குமாறு நீதவான் இதன்போது உத்தரவு பிறப்பித்தார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரணகல போலீசார் சம்பவத்தை நியாயப்படுத்த முயல்வதாக குறிப்பிட்டார். பின்னர் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் கூடியவர்கள் அமைதியற்ற முறையில் செயற்பட்டனர். மேலும் போலீசாரை சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தரை பாதுகாப்பதாக கூறி ஆத்திரமடைந்த பிரதேச மக்கள் நீதி கோரி போலீஸ் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன்போது போலீஸ் நிலையம் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தியவர்களை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் பிரயோகம் மேற்கொண்டனர். அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டவர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்த நிலையில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பில் 1.5 வயது குழந்தையை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்த குற்றச்சாட்டில் குழந்தையின் சிறிய தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீர்கொழும்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார்.
நீர்கொழும்பு பழைய சிலாபம் வீதியில் அபின் பாலம் அருகில் வைத்து 1 வயது 4 மாதம் நிரம்பிய பெண் குழந்தையை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்த குற்றச்சாட்டில் 22 வயதுடைய குழந்தையின் சிறிய தந்தை நீர்கொழும்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 22 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் புத்தளத்தைச் சேர்ந்தவர் என குறிப்பிடப்படுகிறது. சந்தேக நபர் கொலை செய்யப்பட்ட குழந்தையின் தாயாரது 2வது கணவராவார். இவர்கள் நீர்கொழும்பு பழைய சிலாபம் வீதியோரத்தில் தங்கி வாழ்பவர்கள் எனவும் சந்தேக நபர் கூலி வேலை செய்து வருபவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு குறித்த பாலம் அருகில் வைத்து சந்தேக நபர் குழந்தையை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு பெரியமுல்லை பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மலசல கூடத்தில் குழந்தையை குளிப்பாட்டியுள்ளார். இதனையடுத்து அந்த குழந்தை சுகவீனம் அடைந்துள்ளது. இந்த நிலையில் குழந்தை நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளது. குழந்தையின் பிரேத பரிசோதனையின் போது பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் நீர்கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்ட இலங்கை தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொது சுகாதார பரிசோதகரினால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார். பொதுமக்களுக்கு விட்டமின் மருந்து வழங்குவதாக தெரிவித்து தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் கட்சியின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று பொகவந்தலாவ தெரேசியா தோட்டப்பகுதியில் நேற்று வியாழக்கிழமை மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆதரவாளர்கள் சிலருக்கு இரும்பு சத்து கொண்ட விட்டமின் மாத்திரைகள் வழங்கப்படுவதாக பொதுமக்களினால் பொகவந்தலாவ பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டது. சுகாதார அதிகாரிகளிடம் எவ்வித அனுமதியும் பெறாது குறித்த தோட்டப்பகுதிகளில் உள்ள முதியவர்களுக்கு மாத்திரைகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் வயோதிபர்கள் கண் சிகிச்சைக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் 5ஆம் திகதி டிகோயாவிற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என குறித்த வைத்தியர் கூறியுள்ளார். இதனையடுத்து தனது சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற பொது சுகாதார அதிகாரிகள் கட்சியின் தலைவர் மற்றும் பெண் வேட்பாளர் ஒருவர் உள்ளடங்கலாக 3 கைது செய்ததோடு அவர்கள் பயணித்த வாகனத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள். கட்சியின் தலைவர் தாம் ஒரு வைத்தியர் என வாக்குமூலம் வழங்கியதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் வைத்தியர் என அடையாளப்படுத்திக் கொள்ள அவரிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்த நிலையில் பொது சுகாதார அதிகாரிகளால் இலங்கை தொழிலாளர் கட்சியின் தலைவர் KR கிருஷான் உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டு குற்றவியல் பத்திரத்தில் கையொப்பம் பெறப்பட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். சுகாதார அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் எனவும் தாம் அதனை பெற்றிருக்காதது தவறு எனவும் இலங்கை தொழிலாளர் கட்சியின் தலைவர் KR கிருஷான் தெரிவித்தார். முச்சிறக்கரவண்டியில் மறைத்துக் கொண்டு செல்லப்பட்ட 15 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் சாவகச்சேரி மதுவரி நிலைய உத்தியோகஸ்தரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி நகரூடாக போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சாவகச்சேரி மதுவரி நிலைய பொறுப்பதிகாரி இந்திக்க பிரியந்த தலைமையிலான குழுவினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது A9 வீதி ஊடாக சென்ற முச்சக்கர வண்டியை சோதனையிட்ட போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. சுமார் 1,80,000 ரூபாய் பெறுமதியான 15 கிராம் ஹெரோயின் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார் எனவும் தெரிவித்தனர். யாழ் மாவட்டத்தில் கைக்குண்டுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்தனர். பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் அண்மைய நாட்களாக இடம்பெற்று வருகின்ற திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் சின்னவன் எனப்படும் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில் கோப்பாய் போலீஸ் நிலைய பிரிவில் வைத்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஒரு தாலிக்கொடி, 4 சங்கிலிகள், கைக்குண்டு ஆகியன மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் தங்க கடத்தல் வழக்கு தீவிரமடைந்துள்ள நிலையில் பினராயி விஜயன் அரசாங்கத்துக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரவுள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு ராச்சிய தூதரகத்தின் பேரில் சரக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 30 கிலோ தங்கக்கட்டிகள் சுங்க அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில் தங்க கடத்தலுக்கு தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் பினராயி விஜயன் பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ், முஸ்லீம் லீக் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் கேரள மாநில அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி முடிவு செய்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான போராட்டத்திற்கென $10.3 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை ஐக்கிய நாடுகள் சபை கோரியுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாரிய அளவான தொகையை ஐக்கிய நாடுகள் சபை உதவியாக கோரியுள்ளது.
உலகளாவிய ரீதியில் கோவிட்-19 தொற்றின் தாக்கத்தினால் இவ்வாண்டு இறுதிக்குள் 262 மில்லியன் மக்கள் பட்டினியை எதிர்கொள்ளலாம் என ஐக்கிய நாடுகள் சபை கணித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது கோரப்பட்டுள்ள நிதி குறைந்த வருமானம் மற்றும் பலவீனமான நாடுகளுக்கென செலவு செய்யப்பட உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறியுள்ளது. இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தசாப்த காலமாக மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி தோல்வியை தழுவும் எனவும் ஐநா குறிப்பிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான போராட்டத்திற்கு என முதல் கட்ட கடந்த மார்ச் மாதம் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை ஐக்கிய நாடுகள் சபை கோரியிருந்தது. குறிப்பாக உலகில் உள்ள வறிய நாடுகள் கொரோனா தொற்றினால் பாரிய நெருக்கடியை சந்தித்துள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் செல்வந்த நாடுகள் தமது பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு நிதியை செலவு செய்யும் அதேவேளை வறிய நாடுகளுக்கும் உதவ முன்வர வேண்டும் என ஐநா கோரியுள்ளது. அவ்வாறு செய்யாவிடின் மில்லியன் கணக்கான மக்கள் பட்டினியை எதிர்நோக்கும் அதேவேளை பாரிய நெருக்கடிகளும் ஏற்படும் என ஐநா எச்சரித்துள்ளது. மில்லியன் கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தமது குடும்பத்தினருக்கு பணத்தை அனுப்ப முடியாதுள்ளதோடு சிறுவயது நோய்களுக்கான தடுப்பூசி திட்டங்களும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நீடித்த மோதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் கோவிட்-19 வைரஸ் தொற்றை கையாள முடியாமல் இருப்பதாகவும் ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றினால் 1,38,10,534 பேர் பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளை 5,90,000 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்காவில் அதிகபட்சமாக 1,38,359 பேரும், பிரேசிலில் 76,688 பேரும், பிரித்தானியாவில் 45,204 பேரும் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார்கள். அடுத்த நாளுக்கான நாணய மாற்று விகிதம் உயிர் பாதுகாப்பு விதிமுறைகளை ஜோப்ரா ஆர்ச்சர் மீறியமை இங்கிலாந்துக்கு பாரிய அனர்த்தமாக அமையலாம் என இங்கிலாந்து கிரிக்கெட் நிறுவனத்தின் பணிப்பாளர் அஸ்லி ஜெயில்ஸ் கூறியுள்ளார். ஜோப்ரா ஆர்ச்சரின் செயல்பாட்டினால் பல்லாயிரக்கணக்கான பவுண்ட் செலவு இங்கிலாந்து கிரிக்கெட் நிறுவனத்திற்கு ஏற்படலாம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்று கடமைகளிலிருந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் விலகல். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருபோதும் சோரம் போகவில்லை என்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். பினராயி விஜயன் தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராக காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம். கொரோனா ஒழிப்புக்கு 10.3 பில்லியன் நிதியை கோரியது ஐநா சபை. உயிர் பாதுகாப்பு விதிமுறைகளை ஜோப்ரா ஆர்ச்சர் மீறியமை பாரிய அனர்த்தம் என அஸ்லி ஜெயில்ஸ் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.